இன்றைக்கி மண்வாசன் சேனலில் அம்மியில் அரைச்ச மசாலா நண்டு வறுவல். நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வறுக்க போகிறேன். இவ்வளோ நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். நண்டு வறுவலுக்கு மசாலா அரைக்க போகிறேன். தேவையான பொருள் என்னான்னு பார்த்துக்கலாம். வறுத்த வரமிளகா, வறுத்த மல்லி, வறுத்த சோம்பு, வறுத்த கசகசா, உப்பு, பூண்டு, வறுத்து வரமிளகா அரைக்க போகிறேன். அது கூட உப்பு வச்சு அரைச்சா நல்லா மையும். இப்போ வரமிளகா மஞ்சிடுது நைஸாக. இப்போ மல்லி போட்டு அரைக்கணும். அரைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி இப்போ சோம்பு வச்சு அரைக்கணும். சோம்பு கூட போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். பூண்டை சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுதான் மசாலாவில். தோலோட வச்சு அரைச்சா நல்ல வாசனை நல்லாயிருக்கும். மசாலா ரெடி ஆகிடுது. எடுத்து போய் நண்டு வறுவல் செய்ய வேண்டியது தான். மசாலா ரெடி. சூப்பர் வாசனை. மசாலா போட்டு நண்டில் ஒரு 10 நிமிஷம் ஊறணும். வானல் காஞ்சிடுது. நண்டு வறுவலுக்கு எண்ணெய் 250 மில்லி, கடுகலப்பு 1 ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சிடுது. கறிப்பில் போட்டு பொடி பண்ண சின்ன வெங்காயம் 250 கிராம், வெங்காயம் நல்லா செவர வதங்கணும். வெங்காயம் நல்லா செவந்துடுது. தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி 250 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுறேன். தக்காளி வெங்காயம் வதங்கிடுங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுது. மசாலா போட்ட நண்டு போட்டு வறுவல் பண்ண வேண்டியது. கையால் அரைச்ச மசாலா. கால் லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான். நண்டு வெந்துடும். அம்மியில் அரைச்ச மசாலா நண்டு வறுவல் ரெடி. சூப்பராக நண்டு வருது. நல்லா வாசனை வருது. அம்மா கையால் அம்மியில் அரைச்சி வச்ச மசாலாவில் செஞ்ச நண்டு வறுவல் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மண்வாசனை சேனலில்.
அந்த மசாலா அந்த காரம் அது எல்லாமே சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மண் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. கீப் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.